இன்னைக்கு மூணாவது மாடியூல்ல டீல் பண்ண போறோம். இதுல நம்ம பார்க்க போற டாபிக் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ரெண்டாவது மாடியூல்ல நம்ம கவர் பண்ண டாபிக் டிரான்சிஸ்டரோட கான்ஃபிகரேஷன் என்ன, அதுல என்னென்ன டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுடைய இன்புட் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல 3 ரீஜனை ஸ்டடி பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கரண்ட் கெயினை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஸ்டடி பண்ணோம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் இதில் நம்ம பார்க்க போகிறது 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதை எப்படி வரையணும்னு சொல்லி பார்த்துட்டு அதில் இருக்க பேராமீட்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இன்புட் ரெசிஸ்டன்ஸு, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸு, கரண்ட் கெயின். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் 3 ரீஜன், கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன், சேச்சுரேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். காமன் எமிட்டர்னா எமிட்டர் இஸ் காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட். அதனால இன்புட் எதில் எடுக்க போகிறோம், பேஸில் எடுக்க போகிறோம். அவுட்புட் எதில் எடுக்க போகிறோம், கலெக்டரில் எடுக்க போகிறோம். எமிட்டர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போகுது. ஜென்ரலாக எமிட்டரை கிரவுண்ட் பண்ணிடுவோம். அதனால அதுக்கு பேர் கிரவுண்டட் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது அந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆக போகிற சர்க்யூட் டயக்ராம். இது என்பிஎன் டிரான்சிஸ்டர், அதில் ஆரோ மார்க் வெளியே இருக்குது. இதான் எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸு. எமிட்டரை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். இன்புட் பேஸில் எடுத்திருக்கோம், அதில் பேஸ் கரண்ட்டு. இது பேஸ்க்கும் எமிட்டருக்கும் உள்ள வோல்டேஜ் விபிஇ. இது கலெக்டர் கரண்ட்டு, கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இருக்க வோல்டேஜ் விசிஇ. எமிட்டர் பேஸ் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கோம், அதனால் விபிபியை வச்சு பயாஸ் பண்ணியிருக்கீங்க. கலெக்டர் பேஸ் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருக்கணும், அதனால் விசிசியை வச்சு பயாஸ் பண்ணியிருக்கீங்க. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது என்னது? இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் கரண்ட் அண்ட் இன்புட் வோல்டேஜ். இன்புட் கரண்ட்னா ஐபிக்கும் விபிஇக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை காமிக்கிறது தான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். பேஸ் கரண்ட் ஐபி ஒய் ஆக்சிஸில் எடுத்திருப்போம். பேஸ் எமிட்டர் வோல்டேஜை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருப்பீங்க. எப்படி நம்ம இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை வரைய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும், அவுட்புட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். அதெல்லாம் அவுட்புட் வோல்டேஜை விசிஇயை கான்ஸ்டண்ட்டாக வச்சிடறோம். இப்போ பேஸ் எமிட்டர் வோல்டேஜை வேரி பண்ணி கரஸ்பாண்டிங்காக பேஸ் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்கார்ட் பண்ணிட போகிறோம். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அடுத்த செட் ஆஃப் ரீடிங்ஸுக்கு இன்னொரு விசிஇ வேறு ஒரு வேல்யூவில் வச்சுட்டு அகெயின் விபியை வேரி பண்ணி பேஸ் கரண்ட்டை நோட் பண்ண போகிறோம். இப்படியே ஒரு 4-5 செட்டு எடுத்துட்டோன்னா அந்த ரீடிங்ஸை பூரா பிளாட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைச்சிரும். பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், பேஸ் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. இப்போ விசிஇ 0வாக இருக்கும் போது இந்த ரீஜன் கிடைக்குது. கிட்டத்தட்ட இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா டயோடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி தான். இங்கே நம்ம சிலிக்கான் டயோடு யூஸ் பண்ணியிருக்கனால கட்டின் வோல்டேஜ் எவ்வளோ வருது, 0.6 வோல்டேஜ் வருது. அதை நீ வோல்டேஜ்னு சொல்லலாம். கலெக்டர் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண போன நமக்கு கிராஃப் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, ரைட்டில் ஷிஃப்ட் ஆகுது. பேசிக்காக பேஸ் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ண போகிறதில்ல, கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை டிபெண்ட் பண்ண போகிறதில்ல. இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் அப்பான் விபிஇ. இதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இன்புட் ரெசிஸ்டன்ஸ். நார்மல் பிஎன் ஜங்ஷன் மாதிரி டயோடு மாதிரியே தான் இருக்கும். இன்புட் கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனோட கம்பேர் பண்ணும்போது. காமன் எமிட்டரில் இன்புட் கரண்ட் மைக்ரோ ஆம்ஸில் இருக்கும். காமன் பேஸில் இன்புட் கரண்ட்டு மில்லி ஆம்ஸில் இருக்கும். ஜென்ரலாக அந்த கர்வ் வந்து விசியை கூட்ட கூட்ட ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம மெஷர் பண்ண போகிற பேராமீட்டர் வந்து டைனமிக் இன்புட் ரெசிஸ்டன்ஸு. இன்புட் ரெசிஸ்டன்ஸ்னாவே ரெசிஸ்டன்ஸ்னா வோல்டேஜ் பை கரண்ட்டு. இன்புட் ரெசிஸ்டன்ஸ்னா இன்புட் வோல்டேஜுக்கும் இன்புட் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. டைனமிக் அப்படிங்கிற வார்த்தைனால இந்த டெல்டான்னு சேர்த்துருக்கோம். டெல்டான்னு என்னது, சேஞ்ச் இன். அப்போ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ் டு இன்புட் கரண்ட். இன்புட் வோல்டேஜ் என்னது, டெல்டா விபிஇ. இன்புட் கரண்ட் என்னது, டெல்டா ஐபி. எது கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், விசிஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். இன்புட் ரெசிஸ்டன்ஸை ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்ஐ ஈக்குவல் டு டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி. காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்லேயும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும்.
அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் எதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு? அவுட்புட் கரண்ட்டுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் எதை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம்? இன்புட் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம். அவுட்புட் கரண்ட்டை ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும், அவுட்புட் வோல்டேஜை எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸை வரையறதுக்கு நம்ம ரீடிங்ஸ் எடுக்கணும்ல, அது எப்படி எடுக்க போகிறோன்னா, இன்புட் கரண்ட்டை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 மைக்ரோஆம்ஸில் செட் பண்ணிடுங்க. கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது கரஸ்பாண்டிங்காக வர்ற கரண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அப்போது ஒரு செட்டு கிடச்சிரும். அடுத்த செட் எடுக்கிறதுக்கு திருப்பி பேஸ் கரண்ட்டை வேறு ஒரு வேல்யூவில் செட் பண்ணுங்கள். திருப்பி விசியை வேரி பண்ணி கலெக்டர் கரண்ட் எடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் பேஸ் கரண்ட்டுக்கும் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜையும் கலெக்டர் கரண்ட்டையும் நோட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சில செட் ஆஃப் ரீடிங்ஸ் கிடைக்கும். அதை வச்சு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் விசி எடுக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் ஐசி எடுக்கிறோம். இதில் 3 ரீஜன்ஸ் சொன்னேன்: கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன். கட் ஆஃப் ரீஜனில் பேஸ் கரண்ட் இன்புட் கரண்ட் 0வாக இருந்தாலும் கொஞ்சோண்டு லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோவாகும். இந்த ரீஜனில் எமிட்டர் பேஸ் ஜங்ஷனும் கலெக்டர் பேஸ் ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அதனால் ஒரு டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஸ்விட்சாக ஒர்க் ஆகும். இது சேச்சுரேஷன் ரீஜன். இந்த ரீஜனில் தான் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை கூட்ட கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீஜனுக்கு பேர் சேச்சுரேஷன் ரீஜன் சொல்கிறோம். இந்த ரீஜனில் எமிட்டர் பேஸ் ஜங்ஷனும் கலெக்டர் பேஸ் ஜங்ஷனும் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். இந்த ரீஜனில் ஒரு டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் பண்ணோம்னா அது ஒரு க்ளோஸ் ஸ்விட்சாக ஒர்க் ஆகும். இந்த ரீஜனுக்கு பேர் ஆக்டிவ் ரீஜன். ஆக்டிவ் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நீ கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் மோரோவர் கலெக்டர் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ரீஜனில் கலெக்டர் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ண போகிறது இல்லை, விசியை டிபெண்ட் பண்ண போகிறது இல்லை. பட் எதை டிபெண்ட் பண்ண போகுது? பேஸ் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணும். 3 ரீஜன்: கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன். கட் ஆஃப் ரீஜனில் டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஸ்விட்சாக ஃபங்க்ஷன் ஆகும். பேஸ் கரண்ட் 0வாக இருந்தாலும் லீக்கேஜ் கரண்ட் ஐசிஓ ஃப்ளோ ஆகும். 2 ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். சேச்சுரேஷன் ரீஜனில் வந்து க்ளோஸ் ஸ்விட்சாக ஒர்க் ஆகும். லெஸ் தேன் 1 வோல்ட்டில் தான் அந்த வேரியேஷன் இருக்கும். எந்த ரீஜன் வரையும் கரண்ட் நல்லா வேகமாக இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த வோல்டேஜுக்கு பேர் நீ வோல்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ரீஜனில் கொஞ்சோண்டு விசி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கலெக்டர் கரண்ட் வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீஜனில் 2 ஜங்ஷனுமே ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. 3வது ரீஜன் ஆக்டிவ் ரீஜன். அந்த ரீஜனில் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக ஃபங்க்ஷன் ஆகுது. விசி கிரேட்டர் தேன் 1 வோல்ட்டோ இல்லை நீ வோல்டேஜை விட தாண்டிடுச்சுனாவே ஐசி என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஐசி விசியை டிபெண்ட் பண்ண போகிறதில்ல. விசியை மாறினாலும் எது மாற போகிறதில்ல, ஐசி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஐசி எதை டிபெண்ட் பண்ணும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேஸ் கரண்ட். பேஸ் கரண்ட் கூட கலெக்டர் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீஜனில் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம மெஷர் பண்ண போகிற பேராமீட்டர் வந்து டைனமிக் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னாவே ஈக்குவேஷன் வோல்டேஜ் பை கரண்ட். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்னால அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட். இது டைனமிக் அப்படிங்கிறனால இந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ்னு சொல்லி போட்டிருக்காங்க. சேஞ்சுங்கிறதுக்கு சிம்பிள் வந்து டெல்டா சிம்பிள் மாற்றிருக்காங்க. அப்போ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்னது? சேஞ்ச் இன் அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட். ஜென்ரலாக எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்? இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனுடைய அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது கலெக்டர் கரண்ட்டுக்கும் பேஸ் கரண்ட், தட் இஸ் அவுட்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை காமிக்கும். எதை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம்? அவுட்புட் வோல்டேஜ், தட் இஸ் விசிஏ கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் கரண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் கலெக்டர் கரண்ட் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட வேரியேஷன்ஸ் வந்து லீனியராக இருக்கும். தட் இஸ் பேஸ் கரண்ட் கூட கலெக்டர் கரண்ட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிற பேராமீட்டர் விசிஇ. இதுலேருந்து நம்ம மெஷர் பண்ண போகிற பேராமீட்டருக்கு பேர் கரண்ட் கெயின்னு சொல்ல போகிறோம். ஜென்ரலாக இந்த கரண்ட் கெயினுடைய ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர், அதனால் அவுட்புட் கரண்ட் ஐசி போட்டிருக்கோம். இன்புட் கரண்ட் பேஸு, அதனால் ஐபி போட்டிருக்கோம். அப்போ கரண்ட் கெயினுடைய சிம்பிள் என்ன போடுறாங்க? பீட்டான்னு சொல்லி போடுறாங்க. பீட்டா ஈக்குவல் டு டெல்டா ஐசி டிவைடட் பை டெல்டா ஐபி. கரண்ட் கெயின் ஆஃப் அ டிரான்சிஸ்டர் வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 200, 300 அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க? காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க.
இது ஜென்ரலாக சர்க்கியூட் டயக்ராமு 3 கேரக்டரிஸ்டிக்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸு, இது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸு, இது ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இன்புட் வோல்டேஜுக்கும் இன்புட் கரண்ட்டுக்கும் அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அவுட்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா பேஸ் கரண்ட்டு, தட் இஸ் இன்புட் கரண்ட்டுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது? கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. இந்த மாடியூல் என்னென்ன டீல் பண்ணியிருக்கோம்? காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனுடைய இன்புட்டு, அவுட்புட்டு, ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இன்புட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸில் கரண்ட் கெயினை கால்குலேட் பண்ணோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் 3 ரீஜனை ஸ்டடி பண்ணோம். கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன். ரெஃபரன்ஸு புக்குனா விகே மேத்தா. இது நெட்டில் போய் பார்க்குறதுக்கு யூஆர்எல் கொடுத்துருக்கேன். நம்ம புக் மெட்டீரியலில் யூனிட் நம்பர் 2ல் 8லேருந்து 10 வரைக்கும். 4வது மாடியூலில் இப்போ ஆல்ஃபா பீட்டா படித்தோம் இல்லையா? ஆல்ஃபாங்கிறது கரண்ட் கெயின் இன் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், பீட்டாங்கிறது கரண்ட் கெயின் இன் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ரெண்டே வச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மட்டும் போட போகிறோம். தேங்க்யூ.